அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நம் தொடரோட்டம், அதாவது அந்த திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது அல்லவா, 2021 கொடுத்த தேர்தல் அறிக்கை, அதை பற்றியான தொடர்ந்து அந்த அலசல் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கவிருக்கிற வீடியோ கூட அந்த தேர்தல் அறிக்கை பற்றியதானதான். என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தலைப்பு என்னவென்பதை பார்த்து விடுவோம். 19 மற்றும் 20, அதாவது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஏறக்குறைய 530 சரத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 19ஆம் இடம் பிடித்திருக்கிற 19, 20 ஆகிய ரெண்டு வாக்குறுதியை தான் இன்றைக்கி நம்ம அலச இருக்கிறோம். அதில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், பொதுமக்களுக்கு அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய சாதி சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ், வருவாய் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஓய்வூதிய பலன்கள், பொது விநியோக திட்ட பலன்கள் உள்ளிட்டவற்றை விண்ணப்பித்த பின் குறிப்பிட்ட நாட்களுக்குள் இவற்றை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் சேவை உரிமை சட்டம், ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். பிறகு தலைப்பு ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ், மக்களோடு நெருங்கி உறவாடும் அரசு பணிகளில் ஊழலற்ற சுதந்திரமான வெளிப்படையான நிர்வாகத்தை திமுக ஆட்சி வழங்கும். அதிமுக ஆட்சி காலத்தில் ஊழல் ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அரசின் தலையீடுகளால் விருப்பு வெறுப்பின்றி நேர்மையாக செயல்படாமல் இருந்தது. அது சீர்படுத்தப்பட்டு செம்மையாக செயல்படவும், ஊழல் செய்வோர் மீது சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கவும் தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த 2 சரத்துக்களை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேச இருக்கிறோம். இப்போ மக்களுக்கு முதல் சரத்தாக சொல்லப்படுகிறது என்ன, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் போன்ற அடிப்படை இருக்கிறது இல்லைங்களா, அந்த அடிப்படையை நாங்கள் வந்தவுடன் மிகச் செம்மையாக செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற மக்கள் இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழை பெறுவதற்காக எத்தனை லஞ்சம் கொடுக்கப்படுகிறது என்பதை மட்டும் உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமை, தங்களுடைய வேலையை செய்வதற்கு லஞ்சம் பெறுகிறார்கள். செய்வதற்கே லஞ்சம் பெறுகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழலில் இவர்கள் வாய்க்கூசாமல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி தெளித்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் இந்த 4 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் உண்மையாகவே இல்லை என்பதுதான் உண்மை. என்னவென்றால், இன்றைக்கு அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் எதையும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த திமுக அரசு வந்த பிறகுதான் இன்றைக்கு மக்களுக்கு இலவச பட்டா வழங்கி கொண்டிருந்தது. அதிமுக அரசு காலத்தில் பன்னெடுங்காலமாக அவர்கள் அந்த மக்கள் குடியிருந்த அந்த இடங்களில் அவர்கள் மின்சார இணைப்பு, அதாவது இபி பில் கட்டியிருப்பார்கள். அவர் சொத்து வரி, குடிநீர் வரி போன்ற வரிகள் கட்டப்பட்டிருக்கும். எத்தனை ஆண்டுகள் அந்த வரிகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து 50 வருடங்கள், 70 வருடங்கள், 100 வருடங்களுக்கு மேற்பட்ட வாழ்க்கை அங்கே அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ, அந்த இடத்திலோ ஏறக்குறைய அவருடைய தந்தையார், அவருடைய 3 தலைமுறைகளாக வாழ்ந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கி அரசு அந்த நிலத்திற்கு பட்டா வழங்கி அந்த நிலத்தை அவருக்காக அந்த குறிப்பிட்ட நபருக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அந்த பட்டா என்றது மிகப்பெரிய அங்கீகாரம். அதை கொடுத்து வந்தது. அதை இவர்கள் தடை செய்தார்கள். வந்தவுடன் அந்த பட்டா கொடுப்பதை நிறுத்தினார்கள். இன்றைக்கும் பட்டா எங்கும் வழங்கப்படுவது இல்லை. இந்த பட்டா வழங்கப்படாமல் இருப்பதில் எத்தனை சிக்கல்கள் இருக்கிறது என்றால், இப்போ என்னையும் உங்களையும் போன்ற சாமானியர், இப்போ நானும் நீங்களும் போல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நம்மளை போன்ற சாமானியர்கள் ஒரு வீடு கட்டுகிறோம். அந்த வீட்டிற்கு கையில் பணம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற, அதுவும் இந்த திமுக அரசு வந்த பிறகு உங்களுக்கு இப்போ நேற்றைக்கு கூட ஜல்லி, மண், எம் சாண்ட், பி சாண்ட் போன்ற அந்த கட்டிடம் கட்ட பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மண்ணின் விலை ஏறக்குறைய ஒரு 1000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு லோடுக்கு 3000 to 5000 வரை உயர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சூழலில் நாம் வீடு கட்டுவது என்பது நம்மை போன்ற ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு நபர்களுக்கு வீடு கட்டுவது என்பது நாள் முழுவதும் இருக்கிற ஒரு கனவு, ஒரு கனவு. அப்படிப்பட்ட அந்த கனவை நாம் அடைய நம்மிடம் இருக்கிற பொருளாதாரம், இதுவரை நாம் சேர்த்து வைத்த 12 காலமாக நம்முடைய தந்தையார் நாம் தொடங்கி சிறுகு சிறுகு சேர்த்து வைத்த அந்த தொகையை வைத்தும்
வங்கியில் லோன், பேங்க் லோன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஹவுசிங் லோன் சொல்லுவாங்க, ஹோம் லோன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வங்கிகளில் கடன் பெற்று வீடு நம்மை போன்ற ஏழ்மை மக்கள் வந்து வீடு கட்டுவது தான் வழக்கம். அதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பட்டா என்ற ஒன்றை நிறுத்திய பிறகு நம்முடைய இந்த அடித்தட்டு மக்களுடைய அந்த வீடு கட்டுகிற கனவு முழுவதுமாக தகர்ந்திருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பட்டா போன்ற விடயங்கள் இல்லை என்றால் பேங்க் நம்மளுக்கு லோன் கொடுக்க போவதில்லை, நம்மளுக்கு லோன் கிடைக்காது. அதனால் எத்தனையோ பழுதடைந்த வீடுகளில் நாம் மீண்டும் அதிலேயே குடியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வீடு நமக்கு சொந்தம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றால் அரசாங்கம் காலி செய்ய என்றால் காலி செய்துதான் ஆக வேண்டும். என்றால் பட்டா என்ற ஒன்றை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறுத்தி நம்மை போன்ற அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதகத்தை செய்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் வந்து சரியாக அதிமுக அரசால் வந்து சரியாக அதிமுக அரசு வந்து கையாளவில்லை, சரியாக அவர்கள் செயல்படவில்லை. நாங்கள் வந்தவுடன் திறம்பட செயல்பட்டு அந்த அரசு சார்ந்த அந்த துறை வந்து மிக அற்புதமாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்றார்கள் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கையில் சமீபத்தில் ஒரு காணொலி பார்க்க இருந்தது. ஒரு இபியில் வேலை செய்கிற ஒரு ஊழியர், அதாவது மின்சாரத்துறையில் இருக்கிற ஒரு ஊழியர் ஒரு ஊரில் இருக்கிறார். அவர் வந்து மின்சாரம் தொடர்ந்து அங்கே அடிக்கடி துண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஊரில், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த நபர் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார். அடிக்கடி மின்வெட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, வேறு எங்கும் மின்வெட்டு இல்லை. அப்படி மின்வெட்டு ஏற்படுகிறது என்று நான் போய் சொன்னால் அதை வந்து மீண்டும் அந்த ஃபியூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அடிக்கடி போயிடுது. அப்படி அதை வந்து நீங்கள் பழுது பார்க்கறதுக்கு நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொன்னால் நீங்கள் வந்து உடனே அட்டன் பண்ணுறதில்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த வாரிய ஊழியர்கள் வந்து அட்டன் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது, மாத கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த கிராமத்தில் வசிக்கிற அந்த நபர் எவ்வளவோ நாம் போய் ஒவ்வொரு முறையும் முறையிட்டு செய்ய வேண்டியிருக்கிறது, இவர்கள் நாம் முறையிட்டாலும் சரியாக செய்கிறது இல்லை என்று அவர் மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கிற அந்த மின்வாரிய ஊழியர் இது போன்று செய்கிறார் என்று இவர் ஒரு புகார் தெரிவிக்கிறார். அதாவது மேல் அதிகாரிகளுக்கு, ஒரு மாவட்ட மின்சாரத்துறை அதிகாரி அல்லது மாநில மின்சாரத்துறை அதிகாரிக்கு ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகார் அங்கே கொடுக்கப்பட்டவுடன் அந்த புகார் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே கூப்பிட்டு அழைத்து வந்து விசாரிக்கிறார்கள். இந்த மாதிரி உங்கள் மீது வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மின்சாரம் வந்து அடிக்கடி தடைபடுகிறது என்று இந்த கிராமத்தில் இந்த பகுதியில் இருக்கிற அந்த மின்வாரிய ஊழியர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது உங்கள் மீது, அது என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த மின்வாரிய ஊழியர் அந்த அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா, அவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டிற்கு வந்து மிரட்டுகிறார். அப்பொழுது இவர் தன்னுடைய கைபேசி செல்போனை எடுத்து ஒரு வீடியோ எடுக்கிறார். நீ வீடியோ எடுத்து உன்னால் என்ன பண்ணிட முடியும், இது நான் திமுக காரன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ, இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் நீ கொடுத்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறது என்னால் பண்ணிக்க முடியும், நீ வீடியோ எடுத்து உன்னால் எது செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ என்ற உடல் மொழியில் குறிப்பிட்ட சில வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார். ஒரு மின்வாரிய ஊழியருக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? மக்களுடைய வரிப்பணத்தில் இவர்கள் இந்த மின்வாரிய ஊழியர் தொடங்கி இருக்கிற அத்தனை, அதாவது உயர்மட்டத்தில் இருக்கிற அத்தனை அரசு ஊழியர்களும் ஊதியம் பெறுகிறார்கள். அப்படி ஊதியம் பெறுகிற மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெறுகிற இவர்களுக்கு, ஒரு சாதாரண மின்வாரிய ஊழியருக்கு அவர் செய்த குற்றம், அந்த குற்றத்தின்பால் அந்த தனிப்பட்ட ஒரு நபர் வந்து அவர் செய்த அந்த குற்றத்தை சுட்டிக்காட்டி ஒரு பதிவுகிறார். அவர் மீது வந்து ஒரு நடவடிக்கை வேண்டும் என்று, எல்லாம் சரியாக இவர் வேலை செய்யவில்லை என்று அவர் மீது கம்ப்ளைண்ட் செய்யப்படுகிறது. அதற்கு ரியாக்ட் பண்ணுகிறார். இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறார்னா வந்து மிரட்டு, நான் திமுக காரன், உன்னை என்ன செய்ய போகிறேன் என்று பார் என்று மிரட்டுகிறார்கள். இது தொடங்கி அடுத்ததாக பெரும் இதில் இருப்பது என்னவென்றால், எங்கெங்கெல்லாம் திமுக கவுன்சிலர்கள், ஏனென்றால் இன்றைக்கு கிராம பஞ்சாயத்துகள் முழுவதுமாக அந்த பதவிக்காலம் என்பது முடிந்துவிட்டு இருந்தாலும் கூட அந்த கிராம யாரெல்லாம் திமுகவில் அந்த பிரசிடென்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்று இன்றைக்கு பதவி முழுவதும் முடிந்திருக்கிற அந்த நபர்களும், கவுன்சிலர் என்று சொல்லப்படுகிற அந்த பஞ்சாயத்தில் இருப்ப நபர்கள், அவர்கள் செய்கிற அட்டூழியம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தினமும் செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது, தினந்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த பொது ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஃபேஸ்புக் போன்ற, ஏனால் செய்திகளில் தான் வராதே, இன்றைக்கு இருக்கிற
தொலைக்காட்சி இருக்கிறது இல்லையா, மிகப்பெரிய ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற ஊடகங்கள், அந்த ஊடகங்களில் இந்த செய்திகள்லாம் வராதே. ஏனென்றால் அந்த ஊடகங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். ஊடகங்களை பற்றி நாங்கள் குறையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தார்கள். இப்பொழுதுதான் மக்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், நீங்களே உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஊடகங்கள் போலி வேஷம் போடுகிறது. குறிப்பிட்டு இந்த திமுகவிடம் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு திமுகவிற்கு ஆதரவாக திமுக என்ன சொல்கிறதோ, திமுகவினுடைய அந்த தலைமை என்ன செய்தியை போட வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த செய்தியை தான் போட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த சூழலில் இன்றைக்கு பொது ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற ஊடகங்கள் செய்தியை சரியாக வெளியிடுவது இல்லை. அதையும் தாண்டி மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர்வது என்பது இது போன்ற இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இருக்கிற இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த வலைதளங்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு செய்தி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கவுன்சிலர்களும், குறிப்பாக கவுன்சிலர்கள், அதாவது பெண் கவுன்சிலருடைய கணவர்மார்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களும் அதே போல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த நபர்களும் அவர்களுடைய கணவர்களும் அந்தந்த பகுதியில் சிறு சிறு ராஜாக்கள் போல, சிற்றரசர்கள் போல இவர்கள் செய்கிற செயல் என்பது மிக கொடுமையான செயல். ஏறக்குறைய நாம் எல்லாம் பார்த்து விட்டோம். இந்த பொது ஊடக இன்னைக்கு சமூக ஊடகங்களில் வெளிவந்தது, ஒரு அருவாளை தூக்கி கொண்டு அவர் ஒரு கட்டிடம் கட்டுகிறார். அந்த கட்டிடம் பழுதாக இருக்கிறது, சரியாக இல்லை என்று சொல்கிறார். அதற்காக அறுவாளை தூக்கி கொண்டு வெட்ட ஓடுகிறார். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவரை. அதெல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சட்ட ஒழுங்கு என்பது இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. திமுக அரசு, இந்த அரசு என்றைக்கு ஆட்சி அமர்ந்ததோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்ட ஒழுங்கு என்பது படு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சமீப காலமாக இந்த 2-3 வருடங்களாக இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டு, ஏனென்றால் இதுவும் சட்ட ஒழுங்கில் தான் வரும். உளவுத்துறை என்ற ஒரு துறை, அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவு மோசமாக இருக்கிறது என்பதை, இந்த போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கிறது இல்லையா, இது ஒன்று போதும். இந்த அரசு எந்த அளவு உளவுத்துறையை கையாண்டு கொண்டிருக்கிறது, உளவுத்துறை எந்த அளவு இருந்த உளவுத்துறை, ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு உளவுத்துறை என்பது இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாகி இருக்கிறது என்பதில் இது ஒன்று போதும். அந்த அளவு போதை பழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போதை பழக்கத்தால் தினமும் பெண்கள், இன்றைக்கு வெளியே செல்கிற பெண்கள் நல்லபடியாக வீடு வந்து சேருவார்களா என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையைத்தான் தமிழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு பல ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், இப்போ தொடர்ந்து அந்த போல வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. லாரி ஓட்டுநர்கள், ஏனென்றால் இன்றைக்கு கிளீனர்கள் பெரும்பாலும் இல்லை, ஒரே ஒரு ஓட்டுநர் மட்டும்தான் அந்த வாகனத்தை ஓட்டி சென்று செல்கிறார். அதை இந்த போதை கும்பல் இருக்கிறது இல்லையா, இந்த போதை கும்பல் அந்த போன்ற அந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிவிட்டு அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தை பறித்து செல்கிற ஒரு நிலை இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. வீதியில் யாரும் நடமாட முடியவில்லை. ஒரு 7-8 மணிக்கு மேல், இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல் இன்னைக்கு நடமாட முடியவில்லை. அதேபோல் பகலில் தனியாக ஒரு ஆள் அரவம் இல்லாத ஒரு சாலையில் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு தனிநபரோ நடந்து செல்ல முடியாத ஒரு நிலை. எங்கே சென்றாலும் கழுத்தில் அணிந்திருக்கிற அந்த நகையை பறித்து செல்கிறார்கள், அல்லது தனியாக செல்கிற நபர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களிடம் இருக்கிற பணம் பறித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எதை நோக்கி எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படி தினமும் அணுதினமும் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் தினமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற வேளையில் இவர்கள் தான் 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் என்று சொல்லி குறிப்பிட்ட இந்த வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சியில் பொறுப்பில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அனைவரையும் நாங்கள் இந்த ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு சரியாக செயல்படவில்லை என்று இவர்கள் வேறு போகிற போக்கில் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கிற இன்றைக்கு ஒரு முக்கியமாக 4 செய்திகள் வந்திருக்கிறது. ஒன்று, டாஸ்மார்க்கில் சமீபத்தில் நடந்த இடி ரெய்டு, வருமான வரித்துறை சோதனை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த இடி ரெய்டு நடந்தது. அந்த இடி ரெய்டு இனிமேல் நடத்தக்கூடாது என்று இவர்கள் நீதிமன்றம் செல்கிறார்கள். அந்த இடி ரெய்டு இருக்கிறது இல்லையா, அந்த சோதனை என்பது இங்கே இருக்கிற ஒரு அரசு துறை, ஒரு தனிப்பட்ட நபர் மேல் அல்ல, ஒரு அரசு துறையின் மேல் நடத்தப்படுகிற ஒரு வருமான வரி சோதனை. இது அரசுக்கு இழுக்கு இல்லையா, இவர்கள் இந்த லட்சணத்தில் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த துறையின் மேல் நடத்தப்பட்ட அந்த இடி ரெய்டு என்பதை இவர்கள் இந்த இடி ரெய்டு நடத்தக்கூடாது, இது தொடர்ந்து நடக்கக்கூடாது என்று இதுக்கு தடையாணை வேண்டும் என்று நீதிமன்றம் செல்கிறார்கள்.
இதை தடை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் மீண்டும் இந்த இன்றைக்கு இருக்கிறது இல்லையா இந்த விடியல் ஆட்சி, இந்த ஆட்சியை மீண்டும் கொட்டி இருக்கிறது. என்னவென்றால் அதற்கெல்லாம் தடை சொல்ல முடியாது, இடி ரெய்டு சரியாகத்தான் நடந்திருக்கிறது, அவர்கள் சரியாகத்தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள், மீண்டும் இது தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று. இதற்கு அடுத்தபடியாக துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் ஒரு அமைச்சராக அங்கம் வகிக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் இருக்கிறார். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதாவது இந்த மண் இருக்கிறது இல்லைங்களா, இந்த மண், ஆற்று மண், இந்த மண் இது போன்ற இதை வேறு மாநிலங்களுக்கு, அதாவது அரசு அனுமதி இல்லாமல் பல்லாயிரம் கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு வழக்கு பதியப்பட்டது. அந்த வழக்கு இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று இங்கே கீழே இருக்கிற கீழவை நீதிமன்றத்தில் இவர்கள் ஆணை வாங்கினார்கள். இன்றைக்கு மீண்டும் அது உயர்நீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றம் மீண்டும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. என்னவென்றால் இப்படியெல்லாம் செய்ய முடியாது, இதில் இந்த ஊழல் செய்வதற்கான முகாந்திரம் நிறையாக இருக்கிறது, ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு மீண்டும் இந்த அரசை நோக்கி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியேறினார் அல்லவா நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அந்த விசாரணை உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது இவர் உச்சநீதிமன்றம் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் அமைச்சராக தொடரக்கூடாது என்று நிபந்தனை விதித்து நீங்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பிறகுதான் உங்களுக்கு ஜாமீன் வழங்கினோம், அதனால் தான் நாங்கள் ஜாமீன் வழங்கினோம். நீங்கள் ஜாமீன் கிடைத்து 2வது நாளில் மீண்டும் நீங்கள் அமைச்சராகிறீர்கள் என்றால் நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர். நீங்கள் அமைச்சர் என்ற இந்த பொறுப்பை வைத்து, இந்த பதவியை வைத்து, அந்த உங்கள் மேல் யாரெல்லாம் குற்றச்சாட்டுகள் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் வழக்கு உங்கள் மேல் கொடுக்கப்பட்டதோ அவர்களை, அந்த சாட்சியங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த சாட்சியங்களை நீங்கள் கலைக்கக்கூடும். அதனால் 2இல் 1 நீங்கள் அமைச்சராக தொடர வேண்டும் என்றால் தொடருங்கள், நாங்கள் ஜாமீனை ரத்து செய்கிறோம் என்கிறார்கள். அல்லது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், நாங்கள் ஜாமீனில் நீங்கள் தொடரலாம். அதாவது அமைச்சராக தொடர்ந்தீர்கள் என்றால் மீண்டும் நீங்கள் சிறை செல்ல வேண்டும், இல்லை என்றால் அமைச்சர் பதவியை விடுத்து நீங்கள் அதை ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் செயல்பட்டால் உங்களை மீண்டும் நாங்கள் கைது செய்ய மாட்டோம் என்று இன்றைக்கும் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு பொன்முடி இருக்கிறார் இல்லையா ஐயா அமைச்சர் அவர்கள், ஒரு அற்புதமான விளக்கத்தை, சைவத்திற்கும் வைணவத்திற்குமான விளக்கத்தை, அற்புதமாக விளக்கத்தை கொடுத்திருந்தார் இல்லையா. எவ்வளவு ஒரு வக்கர புத்தி கொண்ட நபர்களாக இவர் மட்டும் அல்ல, தொடர்ந்து நாங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், பெண்களுக்கான சட்ட உரிமைகளை நாங்கள் தான் பெற்றுக் கொடுக்கிறோம், அதை பெற்றுக் கொடுப்பதில் கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தார். அவரும் எந்த அளவு ஒரு வக்கரமாக பேசக்கூடிய ஒரு நபர் என்று அனைவரும் தெரிவர். தொடர்ந்து இவர்கள் சொல்வது பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் தான் பெண்களுக்கு அனைத்து சம உரிமைகளையும் நாங்கள் வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம், இது பெரியார் மண் என்றெல்லாம் இவர்கள் பேசிக்கொள்ளுகிற இதே நபர்கள் தான் எந்த அளவு பெண்களை இழிவாக பேசுகிறார்கள் என்று பொதுவெளியில் நீங்களே பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அதற்கு இவர் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று இருந்தது. இதுவரை வழக்கு தொடுக்கவில்லை. அதற்கும் உயர்நீதிமன்றம் கேள்வி வைத்திருக்கிறது. இவ்வளவு இழிவாக பேசிய ஒரு நபர் மீது ஏன் இன்னும் வழக்கு தொடுக்கவில்லை? வழக்கு தொடுப்பதற்கு உங்களுக்கு முகாந்திரம் இல்லை என்று இவர்கள் சொல்லியிருக்கார்கள். அவர் மேல் வழக்கு தொடுப்பதற்கு முகாந்திரம் இல்லை. என்னையா முகாந்திரம் இல்லை? அவ்வளவு, அதாவது சைவ வைணவம் என்பது எத்தனை ஆண்டு காலம், எத்தனை 1000 ஆண்டு காலம் கடைபிடிக்கப்பட்ட தமிழ் மரபு, தமிழர்களுடைய ஏறக்குறைய இன்றைக்கு சொல்லுகிற தமிழர்களுடைய மதம் அது. சைவ மதமும் வைணவ மதமும் அவ்வளவு பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த மதம், அந்த மதத்தை எப்படியெல்லாம் இவர் கொச்சைப்படுத்தினார் என்று தெரியும். அதற்கும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம், அதற்கும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது. இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்று. மக்கள் இதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை அடுத்த தேர்தல் அறிக்கையில் அடுத்த சரத்து என்னவோ அதை பற்றி ஆராய்வோம். அதுவரை இணைந்திருங்கள் AK பொலிட்டிக்கல் டாக்ஸோடு. மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.